ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனு, ஒரு ஹைஃபை ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்க வீடு இந்த வீடு தான். ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு, ஒரு பங்களா டைப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி, கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் இதெல்லாம் போடுற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்லர்லாம் பெருசு பெருசாக போட்டு நல்லா சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஓனர் வந்து என்ஆர்ஐ பார்ட்டி. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவருக்காக மாடலாக கட்டணும்னு சொல்லிட்டு அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. செட் பேக்லாம் விட்டு ஒரு 3 கார் பார்க்கிங் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் வச்சுருக்காரு. ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரும் உங்களுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் போரூர் பக்கத்தில் செட்டியார் அகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐயப்பந்தாங்கல் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் பின்னாடி. ஸோ ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் பின்னாடி அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி செட்டியார் அகரம் அப்படின்ற இடத்துல ஒரு நியூ இண்டிவிஜுவல் ஹவுஸாக அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போது இது வந்து 40 அடி ஃப்ரண்டேஜ், 60 அடி நீளம். ஸோ இந்த ஒயிட் கலர் பில்டிங் தான் 40 அடி ஃப்ரண்டேஜ், 60 அடி நீளம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. 2400 சதுரடி லேண்டில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1500 சதுரடி வந்து உங்களுக்கு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 கிச்சனும் செகண்ட் ஃப்ளோரில் 2 கிச்சனும் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க. மொத்தம் 5 வீடு கட்டுற மாதிரி இருக்குது. இதில் ஒரு வீடு வந்து கட்டியிருக்காங்க. இன்னும் 2 வீடு நீங்கள் கட்டலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பிளான் பர்மிஷன்லாம் வாங்கி வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில். இது வந்து 30 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு. சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கு. இதில் 3 ஃபேஸ் இபி லைன் எல்லாமே இருக்குது. அட் ப்ரெசென்ட் நீங்கள் உடனே இந்த வீடு குடியேறணும்னு நினச்சாலும் குடியேறலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் அப்ரூவல் இருக்கனால. இதில் வந்து 3 கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. உங்களுக்கு இதில் ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சிஎம்டி அப்ரூவ்டாகவும் இருக்குது. லோன் எலிஜிபிளோடும் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ஸு பங்களா டைப்பில் இருக்கிற மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் ஃப்ளாட்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்குது, பங்களாஸும் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,80,00,000 சொல்லியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கிரவுண்டு லேண்டே உங்களுக்கு அங்கே இந்த காஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு பில்டிங்கோடவும் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. நீங்கள் போடுற ஒரு ரூபாய்க்கும் மிகப்பெரிய வேல்யூவான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத நான் சொல்லுவேன் இந்த நேரத்தில். ஓகே, 1,80,00,000 சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ யாருக்கு தேவைச்சாலும் நீங்கள் இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டலாம். இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. அதாவது ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் காம்பவுண்டு பக்கத்துலேயே இருக்க மாதிரி தான் உங்களுக்கு நியர்பையாக இருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஐயப்பந்தாங்கல் டெப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஐயப்பந்தாங்கல் டெப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி போரூர் டோல்கேட்டு இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போரூர் டோல்கேட்டு அமைஞ்சிருக்கு. அதாவது வானகரம் டோல்கேட் சொல்லுவாங்க, அதை போரூர் டோல்கேட்னு சொல்லுவாங்க. எங்கன்னா நம்ம தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் மதுரவாயில் போகிற அந்த பைபாஸ் ரோடு, அந்த 200 ஃபீட்டு பைபாஸ் ரோடு தான் சொல்கிறேன். அது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இங்கே பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட இருக்குது. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் காலேஜஸ் கூட உங்களுக்கு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில். நியர்பை வந்து டெம்பிள்ஸு, சர்ச்சு, மாஸ்க் எல்லாமே கூட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நான் சொல்லுவேன். எதனாலலாம் உங்களுக்கு நான் உண்மையிலே என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி செட்டியார் நகரத்தில் ஒரு கிரவுண்டு ஒரு சதுரடி 10,000 ரூபாய்க்கு விற்றாங்க. அந்த மாதிரி இருக்குது அந்த லொக்கேஷன். அது பக்கத்தில் தான் இது. பட் இவர் ரொம்ப ரீசனபிளாக சொல்கிறார். என்ஆர்ஐ பார்ட்டி ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் வந்தால் கூட நம்ம கொடுத்துடலாம் 1,80,00,000 சொல்கிறாரு. அது கூட ஏதாவது ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.